உலகத்துல எந்த ஒரு நாட்டிலையும் நடந்துடக்கூடாத துயர சம்பவமானது ஏப்ரல் 22, 2025 அன்னைக்கு இந்தியாவில நடந்திருக்குங்க. காஷ்மீரோட பகல்காம் பகுதியில பயங்கரவாதிங்க நடத்தின தாக்குதல்ல அங்க இருந்த சுற்றுலா பயணிங்க 25 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த பயங்கரவாத தாக்குதல்ல இறந்து போன அப்பாவி பொதுமக்களுக்கு எங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். காஷ்மீருக்கு வர சுற்றுலா பயணிகளை குறி வச்சு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான்ல இருந்து செயல்படக்கூடிய லஷ்கர் இ தொய்பா அமைப்போட அங்கமா இருக்க தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் பயங்கரவாத அமைப்பு நாங்க தான் இந்த தாக்குதலை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. காஷ்மீரோட அமைதி கெடுக்கணும்ன்றதுக்காகவே நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு மிகப்பெரிய பதிலடி கொடுக்கறதுக்கு இந்தியன் ஆர்ம்டு போர்சஸ் தயாராயிட்டு இருக்காங்க. பிரதமர் தலைமையில நடக்கக்கூடிய பாதுகாப்புக்கான கேபினெட் மீட்டிங்க்கு அப்புறம் இந்த தாக்குதலுக்கு காரணமான பயங்கரவாதிகளை அழிக்கிறதுக்கான திட்டங்கள் வகுக்கப்படும். டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருந்து செயல்படுற இந்த பயங்கரவாதிகளை அழிக்கிறதுக்கு நேரடியான தரைவழி தாக்குதலோ இல்லனா விமானப்படை தாக்குதல் நடத்தப்படும் மாதிரி சொல்லிருக்காங்க. காஷ்மீர்ல பகல்காம் தாக்குதல் மாதிரி இதுக்கப்புறம் எந்த ஒரு தாக்குதலும் நடக்காத அளவுக்கு அங்க பிஎஸ்எஃப் உட்பட மத்த படைப்பிரிவுகளோட பலத்தை பல மடங்கு அதிகமாக்கணும்னு ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க.